நபியின் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் இளைஞர்கள். இரண்டாவது, வயது வரும்போது நிக்காஹ் செய்யணும். அப்புறம் நிக்காவுக்கு பின்னால அவங்க தவறுக்கு போயிடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையை அழகா பாதுகாக்கணும். கேப்பு விடாம பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாலிபம் அழகாக இருக்கணும். அது ஒரு பொற்காலம். இபாதத்தில் இருக்கணும் வாலிபம். அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கணும் வாலிபம். நன்றி உணர்வு உள்ளதாக இருக்கணும். அப்படியெல்லாம் ஒரு அழகான பாடத்தை நடத்திவிட்டு உலகத்தினுடைய பெரும் பெரும் பொறுப்புகளை இளைஞர்களிடத்தில் கொடுத்த சமூகம் நஷ்டம் அடையாது என்பதை உணர்த்துவதற்கு ஈமானின் பெரும் பொறுப்புகளை வாலிபர்களின் கரங்களில் கொடுத்து அழகு பார்த்தாங்க. அப்படிங்கிறத தாண்டி எப்படிப்பட்ட பண்பட்ட இளைஞர்களை நான் வாழும் காலத்தில் உருவாக்கிவிட்டேன் என்று உலகத்திற்கு உணர்த்திவிட்டு விடைபெற்றார்கள் உத்தம நபிகள். நான் வாழும் காலத்தில் எத்தனை தகுதியான இளைஞர்களை தளபதிகளாக, உலக நாடுகளின் தூதர்களாக, அல்லாஹ்வின் வேத வார்த்தைகளை எழுதுபவர்களாக, மக்காவின் தலைவராக, மதீனாவின் வழிகாட்டியாக நான் வாலிபர்களை நியமிக்கிறேன் என்றால் நான் வாழ்ந்த காலம் எத்தனை பொற்காலம், எப்படிப்பட்ட இளைஞர்கள் என் பார்வையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை உலகம் உள்ளவரையிலும் நினைத்து பார்க்கும் இடத்தை வாலிப சமூகத்திற்கு வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி இருக்கிறார்கள். எனவே